கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழையும் சர்வ வல்லமை பொருந்திய அல்லாஹ்விற்கே உரித்தாக்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்கள் இஸ்லாமிய இறைநேசர்கள் சேனல். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் கூறும் சலாமிற்கு கமெண்டில் பதில் சலாம் சொல்லுங்க. ஏனென்றால் உங்களில் யாராவது உங்களுக்கு சலாம் கூறினால் அதனை விட அழகானதை கொண்டு அவர்களுக்கு பதில் கூறுங்கள். இல்லையென்றால் அவர்கள் கூறியது போலவே நீங்களும் கூறிவிடுங்கள். நீங்கள் எப்படி கூறினாலும் அதனை கொண்டு கணக்கிட்டு அதற்குரிய நற்கூலியை அல்லாஹு தஆலா வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே உங்களுக்கிடையே சலாமை பரப்பிக்கொள்ளுங்கள் என்பது குர்ஆனின் வசனமாக இருக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம வீடியோ அனைத்துமே நல்லடியார்கள் அனைவரும் பார்த்து பயன்படும் வகையில் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் எல்லா நல்லடியார்களும் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி சர்க்கிள்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, நம்ம மார்க்கம் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோவுமே ஷேர் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ஷேர் பண்ணுவதன் மூலமாக நம்ம மார்க்க கல்வி அனைத்து மக்கள்கிட்டையுமே போய் சேரும். தெரியாத மக்களும் இந்த வீடியோவை பார்த்து அமல் செய்யும் பாக்கியமும் கிடைக்கும். உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா எத்தி வைத்த நன்மையை தருவான். இன்ஷா அல்லாஹ் அனைவருக்குமே எத்தி வைத்த நன்மையை தருவானாக. ஆமீன். நல்லடியார்கள் அனைவரும் நலமாக இருக்கீங்களா? வல்ல இறைவன் அருளால் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் சிறப்பான உடல் நலத்திற்காகவும் செழிப்பான பொருளாதாரத்திற்காகவும் பரக்கத்தான வாழ்க்கைக்காகவும் எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறேன். என் குடும்பத்திற்காகவும் உங்களுக்காகவும் செய்யக்கூடிய என்னுடைய துவாவை அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு கபூல் செய்வானாக. ஆமீன். கமெண்ட்ஸில் அனைவரும் ஆமீனும் அல்ஹம்துலில்லாஹ்னும் சொல்லிடுங்க. கஷ்டத்திலையும் கவலையிலையும் இருக்கிற ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வதால் அவர்களுடைய கஷ்டத்தையும் கவலையையும் போக்கி அவர்களுக்கு சிறப்பான செழிப்பான பரக்கத்தான வாழ்க்கையை தருகிறான். அல்லாஹு அக்பர். இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்ன தான் செஞ்சாலும் ஒரு சிலருக்கு கன்னத்தில் சதை வைக்கலை, ஒட்டி போன கன்னம் கொழு கொழுன்னு வரவே வராதுன்னு பெரிய கவலையே படுவாங்க. உடம்பும் ஒல்லி குச்சியாகவே இருக்கும். இதனால் பல பெண்களுக்கு திருமணம் கூட தாமதமாகலாம். தன்னுடைய கன்னம், ஒட்டிய கன்னம் எப்போ கொழு கொழுன்னு வரும் அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. உடம்புல சதை வைக்கலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதனால் பெண்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்படிப்பட்ட ஆண்களும் பெண்களும் கவலையை விடுங்க. இப்போ நான் சொல்ல போகிறத ரெகுலராக ஒரு வாரம் சாப்பிடுங்க. அப்புறம் பாருங்கள் நீங்கள் எவ்வளவு அழகாக ஆகியிருப்பீங்கன்னு. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு வெள்ளரிக்காயை எடுத்து மேலே இருக்கும் தோலை சீவி விட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட 10 பேரிச்சம்பழம் பழத்தை எடுத்து விதையை நீக்கிவிட்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இரண்டையுமே ஒரு பவுலில் போட்டு ஸ்பூனால் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அந்த ஸ்பூனில் எடுத்து சாப்பிடுங்க. வெள்ளரிக்காயையும் பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து தான் நம்ம சாப்பிடணும். உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் நீங்கள் அதை சாப்பிட்டு கொள்ளலாம். நீங்கள் இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கன்னம் ஒரே வாரத்தில் கொழு கொழுன்னு அழகான கன்னமாக வந்துடும். அதே போல் உங்கள் ஒல்லியான உடம்பு பூசினார் போல் சத்து வச்சுருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக தெரிவிங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகவும் ரொம்ப ஒல்லியான உடம்பு உடையவராக இருந்திருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அவர்களை பேரிச்சம்பழமும் வெள்ளரிக்காயும் சேர்த்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. அப்படி சாப்பிட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சிறிது நாள்லேயே உடம்பில் சதைப்பற்று உடையவராக குண்டாக மாறியிருக்காங்க. எனவே இது ஒரு நபி வழி மருத்துவம். அதனால் கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு பயனை அடையுங்க. இது பெண்கள் உடம்பில் சதை போடுவதற்கான முறை. இதுவே இளைத்து எலும்பும் தோலுமாக உள்ள ஆண்கள் அதிகாலையில் வெறும் வயிற்றில் 11 பேரிச்சம்பழம் வீதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடலில் ஒரே வாரத்தில் சதை பிடிப்பு ஏற்பட்டு அழகான தோற்றம் உண்டாகும். இப்படி காலையில் வெறும் வயிற்றில் பேரிச்சம்பழம் சாப்பிடுவதால் கேஸ் ட்ரபிள் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் அது சரியாகிவிடும்.
பேரிச்சம்பழத்தில் எண்ணற்ற சத்துக்கள் இருப்பதால் உடம்புக்கு வலுவையும் கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் இன்னொரு நபி வழி மருத்துவம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.